Hello friends, welcome to Taj Beauty Recipe. இந்த வீடியோவில் கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்காம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான பியூட்டி ரெசிபியும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சோப் நட்ஸ் எடுத்துக்கோங்க. சோப் நட்ஸ்னால் பூந்தி கொட்டைகள். இந்த பூந்தி கொட்டைகள் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் தாராளமாக கிடைக்குது. இந்த பூந்தி கொட்டைகளை உடச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மாதிரியான சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸை தூர போட்டுட்டு இதோட மேற்பகுதியை மட்டும் முதல் நாள் இரவிலேயே தண்ணீரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆலோவேரா, அதாவது சோற்று கற்றாழை. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சோற்று கற்றாழைகளை கட் பண்ணி கொஞ்ச நேரமாக சாய்வாக வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லோ ஜெல்ஸ் எல்லாம் லீக் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஆலோவேராவெல்லாம் கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன். சோற்று கற்றாழையை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள பருக்களை போக்குறதுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பருக்களால் ஏற்படக்கூடிய தழும்புகளையும் போக்கக்கூடியது. இந்த சோற்று கற்றாழையில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்ல எந்தவித அலர்ஜியும் ஏற்படாமல் பாதுகாக்கும். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்களை போக்கி முதுமையான தோற்றத்தை மாற்றி இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஃபேஸ் வாஷ் தயாரிக்கிறதுக்கு இந்த சோற்று கற்றாழையை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கியூப்ஸாக கட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷ் தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 பொருட்கள் மட்டும்தான். பூந்திக்கொட்டை பார்த்திங்கன்னா ஒரு 10 பூந்திக்கொட்டை அளவுக்கு நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த பூந்திக்கொட்டைகளை சேர்த்துக்கலாம். பூந்திக்கொட்டைகளை ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணீர் வச்சுருந்தேன். இப்போ அது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச பூந்திக்கொட்டைகளையே ஓரளவு நல்லா நுர வருது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பூந்தி கொட்டைகளை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த பூந்தி கொட்டைகள் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆலோவேரா ஜெல்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணீர் பாதி அளவாக வத்துற வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 ஹவருக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோர்ஸில் வாங்குகிற ஃபேஸ் வாஷ் அளவுக்கு இது நுரைக்காட்டிலும் ஸ்டோர்ஸில் வாங்குகிற ஃபேஸ் வாஷ் அளவுக்கு நம்மளோட ஃபேஸை நல்லா சுத்தம் பண்ணும். 100% நேச்சுரலாகவே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாதனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.